ஒரு ப்ளவுஸை கடகடன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணலான்னு நான் லாங் வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோட லிங்க் ஏரோ மார்க்கில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் நான் வந்து சொல்லட்டுமா, ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கண்டினியூவாக இதே மாதிரி ரன்னிங்காக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் கேப் விடாமல் எந்தெந்த ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதை ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பட்டியை ஸ்டிச் பண்ணி முடிங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு பீஸையும் எடுத்து அதுக்கான டாட்டு பிடிச்சிக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் பார்ட்டை எடுத்து மடிசைக்க தைச்சிக்கோங்க. அகைன் ஒரு ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சிசர் எடுத்து மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தனித்தனியாக எடுத்து கட் பண்ணும்போது அதுக்கு டைம் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூவாக ரன்னிங்காக ஸ்டிச் பண்ணிட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு அந்த டைம் வந்து சேவ் ஆகும், சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அகைன் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சோடனே திருப்பி அகைன் இன்னொரு ப்ராசஸ், அந்த பட்டியை திருப்பி தைங்க. பேக் பார்ட்டில் வந்து கீழே டாட் 2 இப்படி போனீங்களா அதை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.